பொதுவாக நெய்வேத்தியம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சிறப்பான நெய்வேத்தியம் என்பது பசும் பால். அதற்கு அடுத்தபடியாக இளநீர், பால் கற்கண்டு, முந்திரி, திராட்சை இது போன்ற விஷயங்களை நாம் நெய்வேத்தியத்தில் உபயோகப்படுத்தலாம். அது மட்டுமல்லாது வெற்றிலை பாற்கோடு, பனம் கற்கண்டு என்பது மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு விஷயம். இதை நாம் தாராளமாக வைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு கிடைத்த அதிலும் குறிப்பாக பூவம் பழம் எனும் மஞ்சள் வாழைப்பழத்தை வைப்பது சிறப்பு. இறைவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நிலையில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்த கூடாது. பூவம் பழம் மட்டுமே சால சிறந்ததாக இருக்கும். அதே போன்று அதிக விதைகளுடைய பழங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக பப்பாளி, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி, இது எல்லாமே அதர்வன நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர நார்மலான தெய்வங்களுக்கு இது எல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஆகையினால் வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, அதற்கு அடுத்தபடியாக மாற்று பரிகாரமாக கல்கண்டு, அதிலும் குறிப்பாக பாறை கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நட்ஸ் வகைகள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல பலன்களை கொடுக்கும்.